நான் எடப்பாடி இது குரூப்பில் இருக்கிறேன். டிஎம்கே தான். ஏன்னா அண்ணா டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ண மாதிரி தெரியல. டிஎம்கே தான்ப்பா. விஜய் ஒரு ஆளும் கிடையாது, அது கட்சி கிடையாது. 2 கட்சி வரலாம், திராவிட கட்சி அது திமுகவும் அண்ணா திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த கட்சி எந்த கூட்டணி வந்தாலும் வாய்ப்பு கிடையாது. ஆலந்தூரில் அன்பரசன் தான். டிஎம்கே தான். டிஎம்கே அன்பரசன் அவர் வந்தாருன்னா அன்பரசன் நின்னாருன்னா டிஎம்கே தான். 75% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெஞ்சமின் பெஞ்சமின் அதிமுக கிடைக்குன்னு சொல்லுவோம். விஜய் தான் வருவாரு. விஜய் தான் வருவார். ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன நடக்கும்னு தெரியாது. அவங்கவுங்க மனசு. மதுரையில பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டிஎம் தான். எப்பயுமே போறது விஜய்க்கெல்லாம் வெற்றி வாய்ப்புன்றது பெரம்பூர் தொகுதியில். ஏன்னா இது திராவிட பாரம்பரியம் ஒரு தொகுதி. எனக்கு தெரிஞ்சு தெரியல ப்ரோ, திமுக ஜெயிப்பாங்களா தெரியல. பட் ஆனால் விஜய் வந்து எதிர்கட்சியாக கூட வருவார்ல, சொல்ல முடியாதுல்ல. அது விஜயா இருந்தாலும் யாரு இருந்தாலும் எதிர்பார்க்குறாங்க, மக்கள் எதிர்பார்க்கறாங்க நான் நினைக்கிறேன். வாய்ப்புலாம் நாங்கள் விஜய்க்கு தான் கொடுப்போம், அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். சரி, விஜய் நிற்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸ்டாலினிக்கு தான் போடுவோம். கணபதி அவர் எப்படி நான் பண்றேன் நல்லா பண்ணுறாரு. அதெல்லாம் எந்த ஒரு நல்லா நான் சாதாரணமாக நந்து தானே வராரு. அவர் 4 பேர்லாம் தேவை, ஒரே எல்லாம் நந்து தான் வராரு ரோட்டோட. விஜய் வந்து நம்ம சொல்ல முடியாது, இப்போதான் வந்து இருக்காரு. இன்னும் எவ்வளோ இருக்குது அவருக்கு. ஸ்ட்ரைட்டாக சிஎம் போனோன்னா போக முடியாது யாரும். அடிபட்டு வதப்பட்டு முன்னுக்கு வந்தாதான் ஒரு சிஎம் ஆக முடியும். இருக்குன்னு வந்து நீ என்ன சிஎம் ஆக முடியுமா? நம்மளுக்கு கல்யாணம் பண்ணால் தான் நம்ம புள்ள பெற்றுக்க முடியும். கல்யாணம் பண்ணால் புள்ள பெற்றுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது பிள்ளைங்கள்லாம் வரும். அப்போதான் நம்ம சேர்த்து பிள்ளைங்க வரும். நீ தன்னாலே வந்து பிள்ளைங்கெல்லாம் பிறந்தோன்னா பிறக்க முடியும். எடப்பாடி எனக்கு அந்த அவரு சாய்ஸ் எனக்கு கிடையாது. சாய்ஸ் கிடையாது அவரு. எனக்கு சாய்ஸே கிடையாது அவருக்கு. சீமான கூட ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனா இவரு கூட எனக்கு எடப்பாடின்றவரு அவரு இது இல்லாதது. அது வேணாம், அவருக்கு அதே வேணாம். நீ வேற யாரை கூட கேளுங்க, சொல்றேன். எல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. நீங்களே நம்மளுக்கு வந்து கட்சின்ற முறையில நாங்க தான் நாங்க சொல்றோம். அதெல்லாம் யார் வந்தாருன்னா நாங்க எங்களுக்கு தேவை இருக்கலாம். எல்லாம் அறியாதவங்க பசங்க இருப்பாங்க அந்த இதுக்கு. நாங்க வந்து சீமாலாம் நாங்க அதெல்லாம் சரி விஜயே சரி வராதுன்னு போது நாங்க கூட்டணி வச்சா அப்புறம் எல்லாத்துக்கும் பண்ணிதான் ஆகணும். எல்லாம் எங்கள் வீட்டில் கேட்டால் கூட விஜய் சார் தான் வருவார் அப்படின்னு இருக்குது. பட் என்னன்னா ஜனங்களை வந்து பார்த்து யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. அதுதான் மெயினாக இருக்குது ப்ராப்ளமே. இப்போது இந்த தொகுதியில் இதெல்லாம் வந்து தாமு அன்பரசன் தொகுதி வச்சிங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா லோக்கலில் இருக்கிற கவுன்சிலருங்க வந்து பார்க்கணும். கவுன்சிலருங்க யாருமே எதுவுமே வந்து பார்க்கறதில்ல. ஓட்டு கேட்குற நேரத்தில் தான் வராங்களே ஒழிய. இங்கே தண்ணி பிரச்சனை இருக்குது, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது, மழை தண்ணி வந்து அப்படியே நிற்குது. இப்போ தான் அவர் யார் தாமு அன்பரசனை வந்து ஒரு 8 நகர், மேக்ஸ்வோர்ட் நகர், விஜிஎன் லக்ஷ்மி நகர் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவுடனே இப்போ தண்ணி வந்து மழை தண்ணி நிற்காதபடிக்கு தண்ணி போகிறதுக்கு பண்ணியிருக்காரு அவர். இந்த மழை வந்தால் தான் தெரியும். ஆனால் இந்த வாட்டி மழை அவ்வளோவா வரல. பண்ணுவாங்க. பட் ஆனால் யாருமே இப்போ அவங்க ஆட்சியில் இல்லாதனால யாரும் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அதுதான் மெயின் ப்ராப்ளமே. இல்லை, என்னன்னா மெயின் ப்ராப்ளம் விஜயுடைய ரசிகர்கள் போடுவாங்க. அவர் ஓட்ட செதற வைப்பாரே ஒழிய அவரை பொறுத்த. ஆனால் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க. அந்த மாற்றத்துக்கு வந்து அவர் வந்து எல்லா தொகுதியும் இறங்கி அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணாதான் பண்ண முடியுமே ஒழிய அவங்க இருக்கிற அவங்க கட்சி அந்த ரசிகருங்க எந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு. சீமான் ஒரு நல்ல அரசியல்வாதி, நல்ல பேச்சாளர் ஒழிய உண்மையில் சொன்னால் அவர் வந்து பேசுகிறது மக்கள் கவனிக்கிறாங்களே ஒழிய. பட் ஓட்டு போடுற நிலைமைக்கு இன்னும் வரைக்கும் போனதில்லை. அவர் ஓட்டு அவருக்கு போடுறது இல்லை. பட் அவர் நல்ல பேச்சாளர், எல்லாம் கருத்து எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. பட் கேட்டுக்கிறாங்களே ஒழிய ஓட்டு போடுற டைமில் வந்து 2 கட்சிங்க, ஒன்று அண்ணா டிஎம்கே இல்லை டிஎம்கே சொல்லி மாறி இந்த 5 வருஷம் இவங்களுக்கு கொடுத்தாங்களா, அடுத்த 5 வருஷம் அப்படி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்திரமான எல்லோரும் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. யாரும் ஒன்று பாருங்கள். இப்போது எங்கள் ஏரியாவில் தான் வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் பைப் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் ட்ரைனேஜ் எல்லாம் செப்டிக் டேங்க் போட்டு நாங்கள்
காசு செலவு பண்ணி தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அது கொடுத்து ஒரு வருஷத்துக்கு மேலே அது கனெக்ட் பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே கொடுக்குறாங்கன்னா எப்படி ஜனங்க மத்தியில் எப்படி இருக்கும் ரெஸ்பான்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். மெயின் ப்ராப்ளம் அதுதான். எங்கள் ஜனங்களை நம்பி நீங்கள் வரீங்க, ஜனங்களுக்காக நல்லது பண்ணுங்க தான் சொல்கிறோம் நாங்கள். எங்களுக்கு வந்து ஸ்டாலினோ எடப்பாடியோ எங்களுக்கு கருத்து வேறுபாடே எங்களுக்கு இல்லை. யார் நல்லது பண்ணாலும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். எனக்கு இந்த கட்சி அந்த கட்சி சொல்லி எங்களுக்கு பாகுபாடே இல்லைம்மா. அன்பரசன் நல்லா வேலை செஞ்சுருக்கிறார், பப்ளிக்காக நல்லா வேலை செஞ்சுருக்கிறாரு. எது ஒரு ஹெல்ப்பான உடனே பண்ணுறாரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா ஊர்லேயும் வந்து தண்ணி பிரச்சனை அந்தப்போ அவர் என்ன பண்ணார்னா நிறைய தொட்டிகள் அமைச்சர்னா ஃபில்டர் வாட்டர் பண்ணி கொடுத்தாரு, எல்லா ஊராட்சியிலையும் பண்ணி கொடுத்தாரு. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதாவது தார் சாலையெல்லாம் ரோடு மண் ரோடாக இருந்தால் தார் சாலை ரோடை சிமெண்ட் ரோடாக மாற்றி கொடுத்தாரு, அது பிரச்சனை இல்லை. மீண்டும் அதிமுக வர வாய்ப்பு இருக்காண்ணா இந்த ஏரியாவில்? ஆலந்தூர் 100% கிடையாது. 100% கிடையாது. விஜய் வந்திருக்காரு, இப்படி ஆலந்தூர் தொகுதியில் ஆதிக்கம் செலுத்துவாரா? விஜய் இருக்காது. இல்லை, வேலை செஞ்சுருக்காங்களே, வேலை செஞ்சு அதாவது அவர் ஓன் பணத்தை பண்ணார், கவர்மெண்ட் பணம் தான் இறங்கி வேலை செஞ்சாங்கள்ல. பாதாள சாக்கடை, இந்த சின்ன சின்ன கால்வாயெல்லாம் கட்டி கொடுத்தாரு, நல்லா பண்ணார், பிரச்சனை இல்லை. சீமான குரல் கொடுத்துருந்தா இருக்கிறாரு, ஆனால் மக்கள் யாரும் விரும்பலையா? அது இருக்க எல்லா நகர்லேயும் ஸ்டில் டேட்டில் வச்சுருப்பாரு அந்த அசோசியேஷன். இதெல்லாம் டேரெக்டாக பேசக்கூடிய வாய்ப்பு 100% இருக்கும். விஜய் வந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அவன் ஒரு தோட கேட்டேன், அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சவுத் சைடில் வச்சுக்கலாம், இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இளைஞர் மத்தியில் பெண்கள் மத்தியில் அதிக ஆதரவு விஜய்க்கு இருக்குறாங்க. அவன் குடும்பம் பண்ணுறனே கிடையாது, பொண்டாட்டி வச்சுன்னு குடும்பம் பண்ணனாக்கா அது கூடக்கத்தில் எப்படி இருக்கான்? அதே கதையை தானே இருக்கான். குடும்பம் என்னன்னு தெரியுமா? அவர் இல்லைன்னா நான் கூட பொண்டாட்டி ஏற்றுக்கு பண்ணுறா ஒருத்தி. எங்கள் புருஷக்காரத்தை கூட எனக்கு விஜய் தான் பிடிக்குன்றா. அப்போது படிக்கலனா கூட பகுத்தறிவு இல்லாத நாயெலாம் உள்ளக்குது இல்லை. அதில் என்ன பேசுது? அரசியலா கிடையாது. அவன் குடும்பத்தையும் அவன் பார்க்க முடியாது. இன்றைக்கி டைவர்ஸில் போய் பெத்த பிள்ளைங்க டைரக்டராக இருக்கான், அவனுக்கு போய் இன்னொரு பொண்டாட்டி எடுத்துக்கிறானா? அவன் என்ன நாட்டை கையில் கொடுத்தா என்ன பண்ணுவான்? என்ன அவனுடைய பணி மக்களுக்காக என்ன இருக்குது? அவன் உதவாத பையன். அவன் எதுக்கு அவன் ஒரு முதலமைச்சரை வந்து ஒரு தகுதிக்குது. அது எந்த முதலமைச்சர் வந்தாலும் நம்மளுக்கு வந்து கடவுளுக்கு சமம். நம்மளால் உட்கார முடியுமா? அப்படியேப்பட்ட சீட்டு இது. சும்மா நாசியமாக பேசுறது தேவையான அவன் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் வீட்டில் சூடு சோர்ணம் ஈனமான நக்கஞ்சிக்கம் பணம் வந்தால் என்ன வேணால் பண்ணிக்குவியா? ஏய், என்ன பேசி என்ன பிரயோஜனம்? நீ சொல்லு பார்க்கலாம். எதுக்கு நீ? அதிமுக தான் காசு கொடுத்து மக்களை ஏமாத்துது. நான் அப்படி கிடையாது. இல்லை, நான் பொதுவாக கேட்குறேன். அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த மதுரை சைடில் தானே இருக்காங்க அந்த அம்மா வீடை பார்த்தீங்களா? இவர் எப்படி சென்னையில் வந்து இவருக்கு எப்படி ஒரு பெரிய பங்களா காரு எங்கே வேலை செய்கிறாரு? இவர் எத்தனை ஏக்கர் அங்கே வச்சுருந்துட்டு வித்தியாசம் இங்கே பங்களா வாங்கினாரு. இவருக்கு என்ன காரு? கட்சிக்காரங்க வந்து நிதி திரட்டி கொடுக்குறாங்க. எங்கே திரட்டுறான் அந்த கட்சிக்காரன்? என்ன போஸ்டிங் இருக்கிற உனக்கு நிதி கொடுப்பான்? அரசியலில் இருக்கிறவனே வந்து ஒரு டெண்டர் விட்டால் கூட 10% தான் வேலை செய்கிறான். உனக்கு எந்த அரசியல் இருக்குது? அங்கே என்ன இருக்குது? உனக்கு ஏன் கொடுப்பான் பணம்? அது எங்கே திருடுது? அது உனக்கு எத்தாந்து கொடுக்குறது எங்கே திருடுது? அவர் என்ன கேட்காரு? உதயநிதியை அப்படி எத்தனை படம் நடிச்சு அவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு உனக்கேது இவ்வளோ இடம், உனக்கேது இவ்வளோ காசு அப்படின்னு கேட்குறாரு. மூளை இருந்தால் கேட்பியா? 5 முறை அங்கே அப்போ சிஎம்மு இவங்க சிஎம்மு என்ன பணம் விளையாட? நீங்களே தான் சொல்கிறீங்க பட்ஜெட்டில் வந்து 10 கோடி ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குதுன்றான். அப்படி இருக்கும்போது 5 லட்சம் கோடி அதிமுகவில், இவர் பேரில் 5 லட்சம் கோடி திமுகவில் பர்சன்டேஜை போட்டு பாரு, எத்தனை கோடி இருக்குன்னு பாரு. 5 கோடி லட்சத்துக்கு பர்சன்டேஜ் இவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கான்? அட்லீஸ்ட் ஒரு 20%ஓட எங்கே போய்ட்டு வர? அப்படி இருக்கும்போது நீ என்ன வச்சுக்கிற? நீ எப்படி நீ சிஎம் வந்து இதில் பண்ணுற? ஏங்க, அவங்க குடும்பம் பெரிய பணக்கார கொடுத்தானுங்க. 50-60 கால உழைப்பு இருக்குது இல்லை, அரசியல் உழைப்பு இருக்குது இல்லை. அப்புறம் அவங்கள பற்றி பேசுனா உனக்கு யாரை பற்றி பேசுங்க உனக்கு தகுதியே கிடையாது. நீ ஒரு ஆளே கிடையாது. சும்மா ஏதோ பேசிக்கணும், கூட இருக்கிற கை தட்டிக்கணும், வேலி பார்த்துங்க, அவ்வளோதான். நல்லா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆலந்தூர் தொகுதியை பொறுத்தவரை யாருன்னா அன்பர் அவர் தான். மீண்டும் அதிமுக அண்ணா கொஞ்சம் ஆஃப் பண்ணுறீங்களா? ஆடியோ மட்டும் இல்லைன்னா காப்பீட்டு வந்துடுறாங்க, போட முடியாது. மீண்டும் திமுக இல்லாமல் அதிமுக வர வாய்ப்பு இருக்காங்க இந்த தொகுதியில். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக வரதுக்கு சான்ஸ் இல்லை.
ஏன்னா அது எம்ஜிஆர் காலத்தோட போயிடுச்சு. எம்ஜிஆர் காலத்தோட போயிடுச்சு. எம்ஜிஆர் காலத்தோட போயிடுச்சு. இப்போ டிஎம்க்கு தான். நம்ம விஜய் வந்திருக்காருங்க. விஜய் பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து பழைய காலத்து ஆள் அப்படியே இருந்துட்டோம். ஏன்னா நம்ம பேப்பர் பார்க்குறதில்ல, அதெல்லாம் கிடையாது, டிவிலாம் பார்க்குறது கிடையாது. நம்ம எது நடக்கிறது அதுதான். ஆனால் டீமுக்கு தான் இந்த தொகுதி ஃபுல்லாகவே, இந்த ஆலந்தூர் தொகுதி டீமுக்கு தான். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நிறைய பெண்கள் இப்போ குழந்தைங்க சின்ன பசங்க அதெல்லாம் விஜய் இது மேலே இது ஆர்வம் இருக்காங்க. ஆனால் அது நடக்குமா நடத்து ஓட்டு போடுற உரிமை இருக்கிற வரைக்கும் தானே அவங்க பேசுவாங்க. ஓட்டு உரிமை இல்லாதவங்க என்ன பேசி நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சீமான்லாம் என்ன கதை அது? அதெல்லாம் எந்த கதையும் கிடையாது. ஏன்னா சீமான் வந்து நல்ல அரசியல் பண்றதுக்கு ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்? மாற்றி பேசிங்கிறாரு. அப்படி கிடையாது. ஏங்க எம்ஜிஆர் வந்த காலம் வேறு, கலைஞர் வந்த காலம் வேறு, இப்போ அம்மா வந்த காலம் வேறு, இவங்க வந்த காலம் வேறு. இப்போ அவர்லாம் வந்து திடீர்னு வந்து நான் முதலமைச்சர் ஆகணுனாக்கா எப்படி முடியுமா? சீமான் 15 வருஷம் இருக்காருங்கண்ணா. நான் இது வரைக்கும் அவரை பற்றி நான் எதுவும் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் பார்த்துருக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்லாம் வந்து விஜயே அவ்வளோ கூட்டம் சேர்றதெல்லாம் வந்து ஓட்டு போடுறவங்க நம்ம எதுவும் கிடையாது. ஆனால் வந்து திமுக இங்கே ஆலந்தூர் தொகுதினா திமுக தான். இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக தான் வரும். ஆனால் நீங்கள் இதோட ஆலந்தூர் தொகுதியை பொறுத்தவரை தாமா அன்பரசனை மிஞ்ச முடியாது. சரிண்ணா. ஏன் காரணம்னா அவர் மாதிரி அரசியல் பண்ணுற ஆள் யாரும் இல்லை. அவர் எல்லாம் புள்ளி வச்சாருன்னா கோலம் போடுவார். கோலம் போட்டு கூடம் போட்டு ரோடும் போட்டு போயிடுவார். என்ன பேசுகிறோம் அதை மட்டும் பேசு. அது இல்லைப்பா, நான் உண்மை தான் சொல்கிறேன். ஆனால் அன்பரசனை மிஞ்சத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. தாமா ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்காண்ணா. அது அதிமுக தான் கேட்கணும். நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. வந்திருக்காரு விஜய். விஜயில் வந்து 4 பேர் இருக்கிறாங்க. அந்த யார் யாருன்றது விஜய் தான் தெரியும். பகையை உண்டாக்கி சீமான் டோன்ட் லைக். திராவிட வெற்றி கழக மல்லை சத்யா அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு யார் கொடுப்பாங்க? டிஎம்கே. ஆமாம், திமுகவில் தாங்கிறாரு மல்லை சத்யா. வைகோலேருந்து பிரிஞ்சார். 32 வருஷம் காலமாக அவர் பணியாற்றி லோல் பட்டு இன்றைக்கி தண்ணி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. திமுகவில் போயிட்டார். கூட்டணி தான் போய்க்கிறாரு. ஆனால் கொடி கருப்பு சிவப்பு தான். ஆனால் நான் அதில் தான் போயிட்டேன். சமுதாய கட்சியில் நான் அவர் மல்லை சத்யா நான் கூட தான் இருக்கேன். சும்மா அவங்களாம் சினிமா மோகத்தில் இருக்காங்க. ரசிகர்கள்லாம் சினிமா மோகத்தில் இருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் இருந்த மாரி இவரே வந்து தான் ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு காட்டிக்கிறாரு. ஆனால் அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அந்த காலம் வந்து படிக்காத மக்கள் இருந்தாங்க. அதனால் அவருடைய கலரை பார்த்து மயங்கினாங்க. இதெல்லாம் வந்து அதுமாரி நடக்காது. ஏன்னா எல்லாம் படித்த மக்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் ஒருபோதும் வந்து மக்கள் வந்து சும்மா பார்க்குறதுக்கு வர கூட்டம். இப்போ கூட சீமானு கட்சி ஆரம்பிக்கும் போது வந்த கூட்டம் வேறு, இப்போ வர கூட்டம் வேறு. அவர் எப்போ வந்து பெரியாரை தூக்கி எறிஞ்சாரோ அப்போயே முடிஞ்சு போச்சு. எப்போ பாப்பானுக்கு ஆதரவாக போய் மேடையில் ஏறி பேசினாரோ அப்போயே முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது இங்கே வந்துட்டு இவர் வந்து பொண்டாட்டியை விட்டுட்டு, கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு இவர் வந்துட்டு அப்படியே கூத்தியாரை கூட்டின்னு போவார். இப்போ ஒரு மீம்ஸ் ஓடிட்டுருக்கு. செங்கோட்டையனுக்கு அந்த காலத்தில் சின்னம்மாவா சசிகலா இருந்தாங்க. இப்போ வந்து செங்கோட்டையனுக்கு சின்னம்மா வந்து திரிசாவா அப்படின்னு ஒரு மீம்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் இது செல்லுபடி ஆகாது. அதுதான் என்னுடைய கருத்து. டிஎம்கே தான் எப்பவுமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதிமுக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்ண்ணா? பிஜேபி கூட்டணி தான். விஜய்னா விஜய்க்கு வந்து அவர் குழப்பத்தில் இருக்கிறாரு. அவர் தெளிவாக இருந்தால் ஓட்டு போடலாம். குழப்பத்தில் இருக்கிறாரு. என்ன குழப்பம்னா ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க. ரஜினிகாந்த் தேவையில்லாமல் இழுத்துருக்குறாங்க. ஆதவ அர்ஜுனை கொஞ்சம் நாவ அடிக்க வச்சாருன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கா ரஜினி ரசிகர். இதுதான் காரணம். ஆதவ அர்ஜுனா நாவ அடங்கினார்னா விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஓட்டு கூட விழும். ரசிகர் ஓட்டை இன்றைக்கி ரஜினி ரசிகர் ஓட்டை இன்றைக்கி விஜய் கிடையாமல் இல்லாமல் போயிடுச்சு. எதுக்கு தேவையில்லாமல் அவரை எழுக்கணும்? அதுக்கு வன்மையாக வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த பேட்டி கொடுத்து ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் அவங்கள கலாய்க்கிறத விட 26 தேர்தலெலாம் நாங்கள் காட்டுவோம் யாருன்னு.
இது சீமான் எப்படி பார்க்குறீங்க? சீமானுக்கு ஆளுநர் நல்ல மனுஷன், ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுக்க மாட்றாங்களே. ஏன் மக்கள் மத்தியில் இவ்வளோ சரியான அரசியல் பண்ணுறாரு, சீமானுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்குங்க? அவரும் தெளிவு இல்லாமல் தான் இருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறாரு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு. ஆம ஓட்டுக்கில் போய் அவர் படகு போட்டு போனோன்னா யார் நம்புவாங்க? டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்றைக்கும் அதையே போய் சொல்லிட்டு இருந்தால் யார் நம்புவாங்க? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. என் பசங்கள்லாம் வளர்ந்து அவங்க தான் ஓட்டு போடணும். சொன்னதே தான் சொன்னார். அதே தான். எப்படி நான் பார்க்குறேன், இப்போ விஜய் வந்திருக்கிறதுனால ஒரு பெரிய ஏதாவது மாற்றம் விஜய் மாட்டெல்லாம் ஒன்றும் வரதில்லை. அந்த எடுத்த உடனே சிஎம் போஸ்ட் வந்தாருன்னா அது வேலைக்கு ஆகாதுங்க. ஆசை இருக்கலாம், இது ஒரு தடவை 2 தடவை நின்று வந்தா அதுக்கப்புறம் இதாகலாம். எதுவுமே நில்லாத ஆசைப்பட்டா எப்படி பெரிய இது தானே. இவரு நல்லா பண்ணிக்கிறாருங்க இது வரைக்கும். அவரு சம்பாரிச்சு நின்றதுக்கு மக்களுக்கு நல்லா பண்ணிக்கிறாரு. மற்றது வந்தெல்லாம் பண்ணுவாங்களா, இவரு போல பண்ணுவாங்களா ஒரு நம்பிக்கை கிடையாது. இப்போ விஜய் எல்லாம் வந்திருக்கிறதுனால ஒரு மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாற்று வரதுக்கு வாய்ப்பு சான்ஸ் கிடையாது. ஒரு எடப்பாடி தடவை ஜெயிக்க வாய்ப்பு இருக்காங்க, அது சான்ஸ் இல்லை. சீமான் எப்படி நான் பார்க்குறேன்? சீமான் வருவாருன்னா அவரு தனித்து நிக்கிறாரு. ஒரு அளவு வாங்க, ஒரு அளவு கேளிக்க முடியாது. ஒரு அளவுக்கு மூணாவது அணி. இருக்கிற கார்னர் சாஃப்ட் கார்னர் ஏன்னா விஜய் மான் இல்லை. சீமானா தனித்து நிக்கிறாரு. அவர் தனித்து நிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு இது இருக்கு. இது வரைக்கும் யாரன்னா கூட்டணிக்குன்னு போய்க்கிறாரு, அவருக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்குதா? இது வரைக்கும் நின்றுட்டு இவருக்கு பேச்சுவார்த்தை நடக்குது கூட்டணி. இது இப்போ கூட 2 நாள் முன்ன என்ன பண்ணிருந்தேன் அது போல இருக்குது. அவர் தனி நின்று பார்க்கலான்னு நிக்கிறாரு. அவர் வந்து யாருமே கிடையாது, தனியா தான் நிப்பேன்னு சீமான் சொல்றாரு. இவரு சொல்றாரு, இவரு அது போல பேசலாம்ல. ஏன்னா சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் அவர் மாற்றுதலை ஏற்படுத்தலாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் அவர் தனியாக நிற்கிறத பார்த்தா தான் கொஞ்சம் எடப்பாடி அவருக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்குங்களா? மதுரை இருக்கு அவருக்கும் அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சீமானுக்கு 30% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பசங்க மட்டும் ஓரளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் நல்லா இருக்கிற பசங்களும் பார்க்குறாங்க பசங்க வரைக்கும். அதை பெரியவங்களும் இன்னும் கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செஞ்சாங்கன்னா அவருக்கும் ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதை பெரியவங்களும் பார்க்கணும், நடுத்தரமானவங்களும் பார்க்கணும். அவர் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டாருனாக்கா நம்ம இது தமிழ்நாட்டில் இந்தியாவே ஜெயிக்கிற அளவுக்கு கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குது சீமானுக்கு. இவர் புதுசாக வர்றதுனால விஜய் வந்து புதுசாக வர்றதுனால நிறைய ஏமாத்துறவங்க கூட சேர்த்துருவாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து அவர் பண்ணா நல்லா இருக்கும். அவங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தோன்னு நம்ம இதாக போதில்ல இருந்தாலும் ஒரு இதுவாக இருக்குது. எங்க ஃபுல்லாக திமுக தான் நாங்கள். சரி இந்த ஒரு வாட்டி அங்கே போயிட்ட பிறகு என்ன மாறும்னு தெரியாது இப்போதைக்கு நினைக்கிறோம். இல்லை எல்லாமே வந்து தான் பார்த்துட்டோம் இத்தனை வருஷமும். சரி இந்த ஒரு வாட்டி இவர் கொடுக்குறாருன்னு நாங்கள் வரல, சரி வர வைக்கலாமே அப்படின்றது தான். பெண்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் விஜய்க்கு அதிகமாக ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மைதான். பெண்கள் வந்து அவருக்கு வந்து செய்யணுன்ற ஒரு இதுதான் கொள்கை தான். எடப்பாடி எல்லாம் அதெல்லாம் நாங்கள் கிட்ட கூட போனதில்லை. நாங்கள் ரெட்டையில. ஆமாம், ஆரம்பத்துலேருந்தே ரெட்டையில தான். குழந்தை எங்களுக்கு கருத்து தெரிஞ்சது ரெட்டையில தான். அதுலேருந்து இப்போ தான் நாங்கள் வந்து மாறணும். எங்களுக்கு சரியில்லைன்னா அம்மா போனதுலேருந்து எங்களுக்கு மனசு மாறிடுச்சு. அதனால் நாங்கள் திமுகவில் போயிட்டோம். அதில் இருந்து தான் இப்போ அந்த முயற்சி பண்ணுறோம். ஆமாம். இது 2 நல்ல விஷயம் தான். புதுசாக வாய்ப்பு தரணும், பார்க்கலாம் மக்கள் எந்த அளவு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு. நம்ம சொல்றதுனால எதுவும் மாறப்போறது இல்லை. ஒரு நடிகரா நல்லா இருக்கு, தலைவரா வந்து நல்லா பண்ணிட்டோம். கணபதி அவர் எப்படி பண்றாரு? யாரு? கணபதி அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அதனால தான் சொல்றேன், மதுரையில பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் இத்தனை வருஷமா இருந்தது. புதுசா வர்றது டவுட்டு தான், பார்க்கலாம். யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் போறது பார்க்கலாம். அதுவும் வரலன்னு தான் ஒரு எண்ணம். பார்ப்போம் போறது. அப்படி இல்லை, அப்படி சொல்ல இப்பவுமே தனியா ஜெயிக்க முடியாது. கூட்டணியே வைக்க கூடாது. கூட்டணி இல்லாம தனியா நின்று ஜெயிக்கிறது தான் இதுவே. கூட்டணி சேர்றவங்க எல்லாம் என்ன ஒழுக்கமாண்ணா? கூட்டணிக்குன்னு இல்ல, வரவங்களை ஏத்துப்பேன்னு சொன்னாரு. கட்சியில கூட்டணியில போய் சேருவேன்னு சொல்லி அவரு
கூட்டணி சேர்ந்தாருன்னா ஜெயிக்க மாட்டார். அது ஓப்பனா நான் சொல்றேன். யார் கூட வச்சாலும் யாரு கூட வச்சாலும் சரி, தனியா நின்னாலே ஜெயிச்சிடலாம். கூட்டணியில் நின்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற கட்சிங்களுக்கு ஓட்டு விழுமான்னு தெரியாது. வயசானவங்க தான் போட்டுட்டு இருக்காங்க, யங்ஸ்டர் மாறிட்டு தான் வராங்க. அது வரைக்கும் அவர் தாக்கு பிடிச்சாருன்னா கூட்டணி இல்லாம கண்டிப்பா அவர் அடிப்பார். கூட்டணி இல்லாம இருக்கணும். ஆளுங்க இந்த ஆளுங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் வர ஜெனரேஷன் கண்டிப்பா விழும் அவருக்கு தான். அதுதான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சீமானவர் எப்படி தான் பாக்குறீங்க? கருத்து நல்ல கருத்து தான், இல்லைன்னு சொல்ல. கருத்து நல்ல அவரே வந்து சீமானுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கக்கா, அது வந்து அனுபவ கட்சியில வரல. அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. விஜய் தான் வந்து மதுரை வரணுன்றது இல்ல, எல்லா கட்சியும் வந்து வந்து ஒன்னையும் இது ஒரு வாட்டி தான் இவர் தான் வரட்டுமே. இப்ப என்ன எல்லாருக்கும் ஆதரவு குத்து. இப்போ நீ ஒரு வாட்டி இதுக்கு தான் குத்து பார்க்கலாமே. விஜய் தான். மக்கள் மத்தியில பெண்கள் மத்தியில ஆதரவு இருக்கா?